இப்ப நாங்க என்ன கிளவி கிளவின்னா சொன்னோம். அது என்னடா காம்பவுண்டுக்குள்ள வந்தோன்னு சவுண்ட பலமா குடுக்குற. இறங்கடா கீழ. பாப்பா கம். நக்மா வளையல் இருக்காடா? இல்லைங்க. ஐஸ்வர்யா ராய் வளையல்? இல்லைங்க. சிம்ரான் வளையல்? அதுவும் இல்லைங்க. என்னடா எதை கேட்டாலும் நொல்லைங்கங்கற. கண்ணாடி வளையல் இருக்காடா? இருக்குங்க. மாமா எனக்கு கண்ணாடி வளையல் போட சொல்லுங்க. போடுற. கொல்லங்குடி கருப்பாய் வளையல் இருக்காடா? இருக்குங்க. கண்ணாடி வளையல பாப்பாவுக்கு போடு, கருப்பாய் வளையல இந்த பீப்பாய்க்கு போடு. பாருங்கப்பா. என்ன பாருங்கப்பா, டோருங்கப்பா. மாப்பிள ஒண்ணு தான் பாக்க வர்றாரா? கை நிறைய வளையல் போட்டு கலகலன்னு ஆட்டி காட்டணுமா? அப்படின்னா டோலாக்கு அந்த பக்கம் போய் வந்து. மாமா பாருங்க மாமா, உங்க குழந்தைய பொண்ணு. டேய் போடா. அம்மா. டேய் அறிவு கட்ட நாயே. பாப்பாக்கு வளைய பொண்ண கை வலிக்கிற மாதிரி போட்டு கண்ணு கலங்க வச்சிட்டாடா. எந்திரா. டேய் என் மாப்பிளைக்கு கோபம் வர வச்சிட்டியாடா. எப்படா பொம்பளைங்க கை சைஸ் தெரியாம எப்படா வளையல் போடா? வளையல போடா. நீங்க விடுங்க மாமா. வளையல போடுறீ. மாவனே வளையல் போடுவான்டா வளையல். பாப்பா அடிக்கிட்டு பட்டுச்சா? ஒண்ணும் இல்ல, மருமக மேல இருக்க பாசத்துல படக்குன்னு கையை நீட்டிவிட்டா. நீ ஒண்ணும் வருத்தப்படாத. சரிங்க. அளவு எல்லாம் உடைஞ்சு போச்சு. எம்புட்டாச்சு? 100 ரூபாச்சுங்க. நான் தரேனப்பா, நான் தரேன். இந்தா 150 வச்சுக்க. சந்தோஷம் வரங்க. நம்ம பண்ற அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஏன் பொம்பளைங்களுக்கு வளையல் போட்டா கை வலிக்காதா? பாப்பாவுக்கு சீக்கு வராம பாத்துக்கணும். இல்ல ஊசி போடுற டாக்டர் உதப்பட்டே செத்து போயிருவான். ஏய் மாப்பிள்ள, ஊருக்கு ஒரு கல்லை எடுத்து விடுறா பாப்போம். டேய், நாய் குலைக்கிற சத்தமும் பறவை பறக்கிற சத்தமும் தான் கேக்குது. மனுஷங்களா அசந்து உறங்கிட்டாங்க போல இருக்கடா. ஏலே இதாண்டா நல்ல சந்தர்ப்பம். வாங்கடா. ஏய் நாய் குலைச்சிட்டு ஓடி வருதுடா. அந்த குலைக்கிற தூக்கி போறா. சாப்பிடு. கழுத்து மணியை முதல்ல வருதுடா. காட்டி விட்டுற போது. டேய் அடி இருக்கா? மணி சத்தம் சல் சல்னு கேட்டு தூங்குற எழுப்பிட்டு போகுதுடா. சாணியை உருண்டையா ஊட்டி மணிக்குள்ள தள்ளுங்கடா. அப்பதான் சத்தம் கேட்காது. வாங்கடா, மாட்டை கொண்டு வாங்க. என்ன தைரியம் இருந்தா நம்ம ஊர்ல வந்து அவன் மாட்டை திருடுவானுங்க மாப்ள. அவனுங்களை மரத்துல கட்டி வச்சு கை கால வெட்டினா சரி வருவானுங்க மாப்ள. ஐயா, அவனுங்கள வயிற்று பழப்புக்காக மாடு களவாட வந்திருக்கானுங்க. அவனை கையை கால வெட்டி அந்த பாவத்தை நாம சேர்த்துக்குவேன். இவனுங்களை அனுப்பிச்சு வச்சவங்களை வர சொல்லிக்கிறேன். கருப்பணசாமி கோயில் முன்னாடி உட்கார்ந்து பேசி தீர்த்துக்குவோம். யாரா எங்க ஊர்ல மாடு தேட வந்தவன்? செத்த நேரம் நான் கண்ண சுத்திட்டேன். அதுக்குள்ள 5-6 ஆகி போச்சா? ஏய் நீ சின்ன பையன் ரொம்ப பேசுற. டேய் சுருட்ட கீழே போடுறா. ஏறி மிதிச்ச திங்கிறதுக்கு வாயும் இருக்காது பல்லும் இருக்காது. ஏப்பா கோடசாமி, எங்க ஊர் பெருங்கரையில ஒருத்தனுக்கு ஒரு பொருளை பிடிச்சிருந்தா கேட்க வேணாம், பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். சரி அவனுக்கு அந்த பொருளை பிடிச்சிருக்குன்னு எடுத்துட்டு போப்பான்னு சொல்லிடுவோம். ஒன்னா தாயா பிள்ளையா பக்கத்து ஊர்ல நம்ம வாழ்ந்துக்கு இருக்கப்ப இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு விட்டியாப்பா. ஏன் செஞ்ச? சரிப்பா, நடந்து போச்சு. நாங்க அம்புட்டு தூரத்துல இருந்து வரோம். என்ன அபராதம்னு சொல்லுங்க, கட்டிட்டு போறோம். டேய் என்னடா பேச்சு பேசுற? மீச முடிய புடிக்கிற தலையில சொட்ட விழுந்துன்னு பேசுறியா? அறிவில்லை உனக்கு? நீ குடுக்குற அபராத பணத்தை ஆளுக்கு 5-10 பிரிச்சு எடுத்து போறோமா? அப்ப மொத்தமா நீயே வச்சுக்க போறியா? டேய் இந்த முறப்பெல்லாம் வேற எல்கையில வச்சுக்க மகனே. நாங்கெல்லாம் திருச்சூர் யானையவே குடிச்சாக்கல் கட்டி தோள தூக்கிட்டு வந்தோம்டா. பொம்மையா இருக்கும்பா. அப்படின்னா அப்பளமா நொறுங்கி போயிருவடா. சரி, இப்ப நாங்க என்ன செய்யணும்? நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு இனிமே நடக்காதுன்னு ஒரு உறுதி சொல்லிட்டு போங்க. மாப்ள என்ன சொல்றீங்க? இன்னைக்கு சரின்ட்டு போவானுங்க, நாளைக்கு நம்ம பொண்டு பிள்ளைங்க ரோட்ல நடக்கும்போது காதல் கடத்துல இருக்கிறத அத்திட்டு போவானுங்க, தோடுதவங்கிட்ட புடிக்கிட்டு போவானுங்க. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். அக்கா பொங்க செம்புல பால் எடுத்துட்டு வா. ஒவ்வொரு மனுஷனோட உடம்புல ஓடுற ரத்தமும் ஆத்தா மார்ல குடிச்ச பாலுன்னு சொல்லுவாங்க. கூட்டுல இருந்து உசுறு போறதுக்கு முன்னாடியும் காட்டுல கட்டை வந்து சாம்பல் ஆனதுக்கு பின்னாடியும் இந்த பாலுக்கு மனுஷனுக்கு ஒரு பந்தம் இருக்கு.
அதனால எத்தனை வருஷமானாலும் சரி 7 தலைமுறையானாலும் சரி என் ஊர் எல்லையில இருந்து ஒரு எறும்பு காக்கா குருவியும் கூட களவு போக கூடாது. இனிமே என் தாய் பிள்ளையெல்லாம் களவாணி பயம் எல்லாம் சந்தோஷமா வாழணும். பால் அடிச்சு சத்தியம் பண்ணி கொடு. இந்த வீராயும் ஆறுல குடிச்ச பால்ல வீரம் இல்லாம போயிருச்சா கோட்டச்சாமி? 10 இளவட்டம் தோல்ல தூக்கி போட்டு தொங்கு தொங்குன்னு ஓடி வந்திருந்தா கூட மாட்ட கொண்டு வந்திருக்கலாமே. பால் அடிச்சு சத்தியம் வாங்கிட்டாங்களே, நம்ம பரம்பரையே கேவலப்பட்டு போச்சே. இந்த பொல்லாத பொழப்பால ஊரெல்லாம் நமக்கு பொல்லாப்பானது தான் மிச்சம். உள்ள போடி. இப்படிக்கே 7-8 ஆட்டுக்குட்டியை என் புருஷன் தூக்கிட்டு வந்துட்டாருன்னு அந்த பெருங்கரக்காரங்க கமுதக்குடி கம்மாக்குள்ள வச்சு உங்க அப்பாவை வெட்டிப்பிட்டாங்க. அன்னையில இருந்துதான் உன் தாய் கழுத்துல தாலி கயிறு தங்கல. அந்த கோபம் இன்னும் உன் ஆத்தா மனசுக்குள்ள கொத்துமுள்ளா இருந்து குத்திக்கிட்டு இருக்கியா? அந்த காலத்துல இருந்தே அவங்களுக்கும் நமக்கும் ஆறாத பகையா போச்சு. அட விடுங்க தாச்சி, சும்மாவே பெருங்கறக்கறாங்க மீச முடி முறியற அளவுக்கு முறுக்கி தருவாங்க. இனி வீசி காமிப்பாங்களே, நான் எப்படி அவங்க மூத்திரம் முடிப்பேன்? சித்தப்பு பின்ன என்ன கொடச்சாமி, அவங்கள விட நம்ம எதுல குறைச்சல? வித்து செலவழிக்க சொத்து சுகம் இல்லையா? இல்ல பாஞ்சு மலை கட்ட பணம் இல்லையா? அந்த ஊருக்குள்ள ஒரு பையன் 100 ஆள் பேச்ச ஒரு ஆள் பேசுவானே, அவன் பேர் என்னடா? உலகம் சித்தப்பு. அவன் நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கான். அவனை சரி அதை விடு, இது சொந்த பிரச்சனை. அவன்கிட்ட நான் ஒண்டி மோதி பாத்துக்கிறேன். அவனை அசிங்கப்படுத்திட்டு மாட்டை தூக்கிட்டு வாங்கடான்னு சொன்னா அவன் என்ன கேவலப்படுத்திட்டானடா. இல்ல எல்லாம் உங்களால தான்டா. இன்னைக்கு மரியாடா என்னைக்கும் போயிரும். இந்த கோட்டச்சாமி வைக்கிற கொல்லில ஒரு நாள் அவன் குடும்பமே எரிஞ்சு சாம்பலாகி போகும்டா. என்ன நடக்குது இந்த வீட்டுல? எல்லாம் அவங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. இது பாட்டுக்கு அடிபட்டு வந்து நிக்குது. கை கால் உடைஞ்சிருந்தா என்ன ஆகுது? சுமையை தூக்கி வேலை செஞ்சா பாப்பா வளராதுங்கிறதுக்காக தானே முத்தமக்காக்கு வருஷத்துக்கு 10 மூட்டை அரிசி கொடுத்து நல்ல நாள் பெரிய நாளுக்கெல்லாம் துணிமணி எடுத்து கொடுத்து வச்சிருக்குது. அப்புறம் அந்த வேலை இது பார்த்தா நானே பேசிட்டு இருந்தேன். எப்படிங்க ஆளாளுக்கு விட்டதை பார்த்துருக்கீங்க? சொல்லுங்க. உன் பாட்டுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணா செஞ்சுட்டு வந்துடுற. ஒரு நாள் அவங்கிட்ட நாங்க திட்டு வாங்கிட்டு இருக்கோம்ல. அட உன் மாம கேக்குதுல, பதில சொல்லு. நான் இன்னும் சின்ன பிள்ளையா? வெள்ள புடிச்ச நடந்துட்டு இருக்கேன். நாளைக்கு வாக்கப்பட்டு போற இடத்துல எனக்கு தண்ணி தூக்க தெரியாம சோறாக்க தெரியாம இருந்தா ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க? இந்த புள்ளைய உங்க மாமா ஒரு விவரமும் தெரியாம வளர்த்து வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. யாராவது எங்க மாமாவை தப்பா பேசினா என்னால தாங்கிக்க முடியாது. அதனால இதெல்லாம் கத்துக்கிறதுக்கா அந்த அக்கா வர வேணான்ட்ட. தப்பா பெரியப்பா? அட இதுல என்ன மாமா தப்பு இருக்கு? தப்பு இல்ல மருமகனே. உங்க மகன் கிட்ட போய் சொல்லுங்க. மருமக சொன்னதை கேட்டேல, வர்ற தை மாசம் வரைக்கும் தாங்காது. தாங்காதா? தூங்காது. அட என்ன மாப்பிள யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே மாப்பிள வீட்டுக்கு போய் வர சொல்லிட்டு வந்துருவா. வாங்க வாங்க மாமா. மாமா என்ன இது? யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கணும்னு தேங்க்ஸ் நீங்க சொல்லணும். கொடுத்த அக்கா அவங்க இருக்காங்கல்ல, அவங்க நோமன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அமெரிக்காவில இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க அமெரிக்கா போயிருக்கீங்களா? ஆமா, ஒரு சொம்பு தண்ணிக்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போவாங்க. கர்நாடகாக்கு போல? அதான் வருஷம் போறவங்க இல்லன்னு சொல்றாங்களே. சைலன்ஸ். இது ரொம்ப வயலன்ஸ்.
மாமாவுக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தி, அதான் ஸ்வீட்டை லேசா டச் பண்ணி விட்டாரு. நான் பூந்து விளையாட்டுமா? சும்மா இருக்கு மாமா, வந்த இடத்துல தப்பா எடுத்துக்க போறாங்க. அவங்க தப்பா எடுத்தாலும் சரி, தவறு எடுத்தாலும் சரி, நான் பூந்து விளையாடத்தான் போறேன். விருந்தாக்குறேன், இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிடலாமா? என்னப்பா வர வாரத்துல நிச்சயத்தை முடிச்சுட்டு விருந்த எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டா சரியா போச்சு. அப்ப சொன்னா சரிதான். அப்போ நாங்க வரங்க. ஒரு நிமிஷங்க. என்ன பஸ்ஸுக்கு அவங்க கிட்ட காசு கேட்டியா? ஒரு நிமிஷம் உள்ள போறாங்க. இது வேற இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன வண்டா? இல்ல சவுண்ட். என்ன சவுண்ட்? பசி சவுண்ட். அட மாப்பிள காது கிட்ட வந்து வண்டு ரீங்கார விட்ட மாதிரி ஒரு சவுண்ட். என்ன சிரிப்பு மாமா? மாப்பிள சம்பந்தம் பேச வந்த இடத்துல கல்யாணம் பேசி முடிக்கிறதுக்கு முன்னால கை நனைக்க கூடாது மாமா. என் காதுக்குள்ள வண்டு கூடு கட்டுறது உறுதியாகி போச்சுடா. ஆனா யார் அவங்கள கைய நினைக்க சொன்னது? வேட்டியில் தொடச்சிட்டு போவோம். வேட்டி பார்த்தா மாமா துண்டு தொடச்சிட்டு போவோம். இது எங்க தோட்டத்துல பூத்த பூ, நானே என் கையால தொடுத்தது. எங்க வீட்டுக்கு வர போற மருமகளுக்கு இது முதல் சீதனமா இருக்கு. என்ன இது? மல்லிகை ஃப்ளவர். ஆமா, இது மேட் இன் யுஎஸ்ஏ, நம்ம ஊர்ல கிடைக்காது. உங்க சென்டிமெண்ட்கள் தாங்க முடியலடா. தமாஸ்கார புள்ள. நாங்க போயிட்டு வரேன். நான் இருந்து சாப்பிட்டு போறேனுங்க. என்னத்தா பூமையில இவ்வளவு அவசரம் எங்கத்தா போற? எங்க பெரியப்பா வீட்டுக்கு போறேனே. பூமையிலுக்கு கல்யாணமாம் இல்ல, இந்த ஜில்லாவிலேயே இந்த மாதிரி கல்யாணம் நடக்கலங்கிற மாதிரி நடத்திடுவாரு இல்ல. அப்புறம் 5 ரூபாய் கையில இருந்தா கள்ளு கடைக்குள்ள போலாமா சாராய கடைக்குள்ள போலாம்னு தான் எல்லா பையிலும் யோசிப்பான். 5 பைசா பாக்கெட் இருந்தாலும் என் மாப்பிள்ள மருமகளுக்கு என்ன வாங்கிட்டு போலான்னு தான் நினைப்பான். இந்த கல்யாணத்தை மட்டும் சாதாரணமா நடத்திடுவானா? அம்மா பேரை மருமகளுக்கு பூமையில் வச்சுட்டோம்னு என் மாப்பிள்ள ஒரு நாள் கூட பேர் சொல்லி கூப்பிட்டது இல்லையா? பாப்பா பாப்பான்னு தானே கூப்பிடுறான். ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒருத்தர் மகத்தை ஒருத்தர் பாத்துருப்பாங்களா? இது வரைக்கும் நீனும் ஒரு வார்த்தை நம்ம பூமையில என் தம்பி அதட்டி பேசிருக்குமா? பூமையில் கல்யாணம் ஆகுறது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா காலாகாலத்துல என் மாப்பிளைக்கு ஒரு கல்யாணம் நடந்திருந்தா இந்நேரம் குடும்பம் குழந்தைன்னு இருந்திருக்கும். அது நடக்கலையே. வாத்தா பூமையில எங்க போயிட்ட நீ? தாத்தா பசியோட உட்காந்துருக்கல, போ போய் சாப்பாடு எடுத்து வா. மாமா எங்க? டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிச்சு. உனக்கு தான் ஏதாவது வாங்கிட்டு வர போயிருக்கும்டா. நான் உன்னை கேட்பேன், சொல்லுவீங்களா? என்ன கேட்க போற? எதா இருந்தாலும் சாப்பாடு எடுத்துட்டு வா, சாப்பிட்டுக்கிட்டே சொல்றேன். பசிக்குதுல தாத்தாவுக்கு? சொன்னாதான் கிழமை உனக்கு நான் சோறு போடுவேன். என்ன மாமா ஏன் கல்யாணமே பண்ணிக்கல? அது எதுக்குதாயி உனக்கு? முடிஞ்சு போன கதை பேசினா விடிஞ்சு போகும் தா. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஒன்னா ரச்சனமா போறாடா. என்னவா பாக்குறீங்க? இல்ல, மாடு வாங்கும் போது 4 பல்லு இருந்தது, இப்ப ஒரு பல்லையும் காண, வாய் பொக்கையா இருக்கு, அதான் பாக்குறேன். அது முனியாண்டி விலாசல போய் நல்லி எலும்பு சாப்பிட்டு இருக்கேன், பல்லு உடைஞ்சிருக்கேன். அடச்சி, இது நான்வெஜ் மாடா? இதுகிட்ட பேசுறதே தப்பியா? வாங்க தண்ணி தண்ணி போலாம். அடுப்புல குழம்பு போட்டிருக்கேன், இருடி இறக்கி வச்சுட்டு வரேன். சீக்கிரம் வாங்க போலாம். ஏதா எங்க உங்க அப்பா 2 நாள் ஆளே காணோம்? வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க மாமா. ஆமா, துபாயில இவங்க அப்பாவுக்கு 4 எண்ணெய் கிணறு இருக்கு, அதுல இறைச்சி விக்க போயிருக்காரு. எங்க சாராயம் குடிச்சுட்டு தெரியும். ஏய் மாப்பிளை, ஏய் என்னையா ரொம்ப வெறப்பா முறப்பா போற? தங்கச்சி வந்திருக்குது, கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிற. ஏன் நீங்க வாங்கன்னு கூப்பிட கூடாதா? பெரிய சிவகங்கை மகாராணி ஒரு ஆள் வந்து வாங்க கூப்பிடுமா? அப்படியே வந்து சேர்த்துக்க வேண்டியதானே? ஆடங்க அப்பா, இவர் பெரிய தீரன் திப்பு சுல்தான். இவர் வீரத்தை பாராட்டி என் தங்கச்சி வந்து அப்படியே விழுந்து பொறணுமாக்கு. இதுவும் முடிதா மாப்பிள? உன் ஒசரத்துக்கெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே ஒன்னு ஒருத்தி கட்டிக்கிட்டான்னு வெய்ய, தினம் எப்படி வாங்க சாப்பிடுறதுக்கு? வாங்க பல்லு விளக்கலாம், வாங்க படுத்து தூங்கலாம். இப்படி எத்தனை நாளைக்கு தண்டாலும் பசிக்கு எடுத்துக்கிட்டு இருப்பா? பொண்ணை கொடுக்கும் போதே ஒரு சின்ன ஏணி சீதனமா கொடுக்கணும். ஆமா, இப்படி தோணி மாதிரி ஒரு தங்கச்சி பெத்து வச்சா ஏணியில கொடுக்கத்தான் செய்யணும். ஆத்தாடி ஆத்தாடி. எப்படி மாப்பிள இடி? தங்கச்சி சின்ன வயசுல இருந்தே ஜிம்முக்கு போயிட்டு இருக்குது. அது என்ன மாப்பிள, உங்க வீட்டுல ஒண்ணு ஒசரமா இருக்கிறீங்க, இல்லன்னா அகலமா இருக்கிறீங்க? யாரு? உங்க பெரியம்மா பொண்ணு, என் பொண்டாட்டி. குந்தாடி கருப்பி வாடி.
அவ ஐட்டையும் வெயிட்டையும் நல்லா பாரு. இவள ஒரு சுத்தி வரணும்னா காலையில டிபன் சாப்பிட்டு போட்டா மத்தியானம் தான் பொறுப்பு இடத்துக்கே வந்து சேருவோம். இவளோட நான் வாழ்க்கை இடத்துல அப்படி பார்த்தா நான் தான் பெரிய தியாகி. அம்மா எப்படி எங்க ஜிம்? இந்தியாவிலே இவதான் பெரிய ஜிம். போடி மாப்ள மாப்ள, என் சின்னம்மா பொண்ணு தங்கச்சி கட்டிக்க மாப்ள. அண்ணே நல்லா சொல்லுங்க. ஊருக்குள்ள இந்த பொண்ணு விட்டுட்டுன்னா நல்ல பொண்ணு கிடைக்காது ஐயா. நீங்க என்னதான் வில்லுப்பாட்டு பாடினால உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பாருங்க மாமா, ஏன்டா என் மருமகள் இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்க? என்னைக்கு இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக அவதானே, நீ தானே அவளை கட்டிக்கணும். முடியாதுப்பா. இது பாருங்க, நான் சொல்றதை நிறுத்தாம 10 தடவை சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கலாம். என்னது சொல்ல? ஊர்ல புருஷன் என்னது விளையல ஐயா? ஐயா, ஊர்ல இருக்கிற பூவரசெல்லாம் என் பூவரச ஐயா. சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு வார்த்தை. கப்பன் வாங்கி குப்பன் பதிலடி சொல்றேன் பாருங்க. ஊர்ல இருக்கிற பூவரசல என் பூவரசு. எப்படி? ஊர்ல இருக்க பூவரசல என் புருஷன், ஊர்ல இருக்க பூவரசல என் புருஷன், ஊருக்கு புருஷல என் புருஷன், ஊர்ல இருக்க புருஷல என் புருஷன், ஊர்ல இருக்கிற புருஷெல்லாம் என் புருஷன். இத நான் வேற கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஐயோ, இது தாங்க முடியல. நீ தப்பா கேட்ட. விடுகதை போட சொன்னா ஓசத்துக்கு நெடுக்கதை போட்ட. தங்கச்சி வாயில் சிக்கிட்டு வரமாட்டேன்னுச்சு. பாருங்க அடி பைத்தியக்காரி, என் தம்பி கிட்ட பேசி நீ தப்பிக்க முடியுமா? இதுக்கு மேல இங்க நின்ன இன்னொன்னு கேவலப்படுத்திடுவா. வா நம்ம தண்ணிக்கு போலாம். பொடி இந்த பாரு, இந்த ஆல்டா புல்டாப் எல்லாம் வேண்டாம். உனக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஏமாந்து பொண்ணை கொடுத்துட மாட்டாங்க.